amount of substance தெரியுதா உனக்கு? அடுத்து amount of substance க்கு அடுத்தது என்ன? temperature, current. temperature போட்டோமா, அதுக்கு அடுத்தது என்ன? current, அதுக்கு அடுத்து luminous intensity. ஓகே, length வந்து என்னன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன சொல்றோம், இதுக்கு L அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மாஸ்க்கு வந்து என்ன M, டைமுக்கு வந்து என்ன T. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மோல் அப்படிங்கிற சிம்பிள். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுவோம்னா K அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். சில சமயம் தீட்டா அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சரியா? நமக்கு நீட்ல இப்படிதான் வரணுங்கிறதுலாம் இல்லை. இது கேனா சில சமயம் அவங்க தீட்டா கொடுத்து தீட்டா தான் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் அப்படிங்கிறது என்ன ஏ, லூமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது கேண்டிலா. இதெல்லாம் வந்து பேசிக்கான நமக்கு பிசிக்கல் டைமென்ஷன். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு பின்னாடி எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப இதுல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிப்பீட்டடா எதெல்லாம் கேட்கறாங்க, நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது இப்ப டைம் இல்லை. நம்ம என்ன பார்க்க போறோம், ரிப்பீட்டடா எதெல்லாம் கேட்கலாங்கிறத மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டீங்களா? கரண்ட் வந்து என்னன்னா ஏங்கிற சிம்பிளும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். சில சமயம் என்ன பண்ணுவாங்க ஐ அப்படிங்கிற சிம்பிளும் யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டியா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஸ்பீடு வந்து என்ன, ஸ்பீடு வெலாசிட்டி அது தெரியும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபாண்ட் தெரியுதா? கலர் தெரியுதா? கலர் தெரியுதா? ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்னன்னு தெரியணும். ஸ்பீட் அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் டிராவல்டு. சரி, ஓகே, டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து பாருங்க, ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் இருக்கு, இது இனிஷியல் பாயிண்ட் ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபைனல் பாயிண்ட் இது எஃப் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு பாத் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி போலாம், இல்லாட்டி இப்படி இருக்கலாம். சரியா? எந்த பாத்துல இந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுதோ பாத் டிராவல்டு. சரியா? எந்த பாத்துல இது டிராவல் பண்ணுதோ அதை பொறுத்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். இதுக்கு நடுவில் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவோம், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இதை வந்து என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இந்த டைரக்ஷன்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனா இந்த டிஸ்டன்ஸுக்கு இதுதான் டைரக்ஷன் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, இதுக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. அப்படின்னா இது என்ன குவான்டிட்டி? டைரக்ஷன் இல்லை அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம், ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வெக்டார் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியாச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு. இப்ப டிஸ்டன்ஸ்க்கு யூனிட் வந்து பார்த்தோம்னா மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் வந்து மீட்டர் தான். அப்ப இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, எல் அப்படின்னா இதுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும், எல் தான் வரும். சரியா? இப்ப டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டு எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? The actual path traveled by the particle is called distance. The actual path traveled by the particle is called distance. The shortest distance between the 2 points is called displacement. Distance, actual path traveled by the particle is called distance. The shortest distance between the 2 particles is called displacement. Speed அப்படினா என்ன, velocity அப்படினா என்ன? Speed அப்படிங்கிறது என்ன, rate of change of distance. Rate of change of distance is called speed. அதே rate of change of displacement is called velocity. Speed அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா distance divide by time. Velocity அப்படின்னா displacement divide by time. இது வந்து என்னன்னா ஸ்கேலார், இது வெக்டார். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருக்கு, அதே ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கோ அதான் என்ன சொல்றோம், வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடுக்கான யூனிட் மீட்டர் பர் செகண்ட். மேல டிஸ்டன்ஸ் மீட்டர், கீழே டைம் வந்து செகண்ட். அப்ப மீட்டர் பர் செகண்ட். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், அதுவும் மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தா இது எல் டி பவர் -1, இதுவும் என்ன வரும், எல் டி பவர் -1 தான் வரும். அப்ப யூனிட் சேமா இருக்கலாம், டைமென்ஷன் சேமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு வந்து ஸ்கேலாரா இருக்கு, இன்னொன்னு வெக்டரா இருக்கு. டைமென்ஷன் ஃபார்முலா போடும்போது ஜெனரல் ரூல் வந்து என்னன்னா இதை ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல போடுவாங்க. பாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள. ஆனா யூனிட்க்கு வந்து என்ன அப்படி போட தேவையில்லை. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இது எல்லாமே வந்து என்சிஆர்டி புக்ல இருந்து எடுத்தது தான். எதுக்காக என்சிஆர்டி புக்னா நமக்கு ரிப்பீட்டடா நமக்கு என்ன இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த புக்லயே புக் பேக்லயே வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்சிஆர்டி புக்கோட கம்ப்ளீட் சாஃப்ட் காப்பி இது. இது வந்து பார்த்தோம்னா பேக் சைடில் வந்து பாருங்க எவ்வளவு பிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கிறதே தான், நான் டீச் பண்றது அதே தான். ஆனால் இதுல நிறைய இருக்கும்.
ஆனா இவ்வளவும் அட் பர்சன்ட் பார்க்க முடியாது. அதுல ரிப்பீட்டடா ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்ல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ். அதுக்கு அடுத்தது என்ன வரும்? தெர்மல் குவான்டிட்டிஸ் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கரண்ட், எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ். அதுக்கு அடுத்து மேக்னெட்டிக் குவான்டிட்டிஸ் அப்படின்ட்டு இதுல எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 79 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இவ்வளவையும் நம்ம பார்க்க போதில்லை, ஒரு 20 to 25 டைமென்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வேணா உனக்கு புக் இருக்கா உங்ககிட்ட? என்சிஆர்டி புக் இருக்கிறவங்ககிட்ட பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்டேட் போர்ட் புக்லேயே இது இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறது வெலாசிட்டி ஸ்பீடு எல்லாத்துக்குமே வந்து சேம் யூனிட் தான், சேம் டைமென்ஷன் தான். வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ மேலே டைமென்ஷன் என்ன வரும்? எல் வரும், கீழே டைம் டி வரும். அப்போ எல் டி பவர் -1. ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? எம் பவர் 0 எல் டி பவர் -1 சொல்லுவோம். ஓகே, அதுக்கு அடுத்து வெலாசிட்டி பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன? rate of change of velocity is called acceleration. acceleration என்ன? rate of change of velocity. இப்போ velocity என்ன வரும்? L t power -1 வரும், divide by t. L t power -1 divide by t போட்டோம்னா L t power -2. அப்போ m power 0 L t power -2 போட்டோம்னா acceleration. சரியா? இப்போ velocity acceleration நோட் பண்ணிக்கோங்க. acceleration அடுத்து என்ன? force சொல்லுங்க பார்க்கலாம். mass into acceleration. இப்போ mass m, ஆக்சலரேஷன் எல் டி பவர் -2. அப்போ எம் எல் டி பவர் -2 போட்டோம்னா அது ஃபோர்ஸ். சரியா? ஃபோர்ஸ்னா என்ன? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு எம், ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் -2. இப்போ எம் எல் டி பவர் -2. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீ என்ன பண்ணலாம்? ஈஸியாக அந்த டைமென்ஷன் இது இப்படி நீ மெமரைஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்துடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா உனக்கு நீ வந்து என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், வெலாசிட்டி தெரியும், பேசிக்கான ஐடியாஸ் எல்லாமே தெரியுதுன்னா அதுதான் நமக்கு என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் ஒன்னோட ஒன்று மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்கும். ப்ரெஷர் வேற, ஸ்ட்ரெஸ் வேற. ஆனா ரெண்டுக்குமே டைமென்ஷன் ஒன்று தான். ப்ரெஷர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? அதுவும் ஃபோர்ஸ் பர் ஏரியா தான் வரும். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் சொல்றோம்ல, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். அதுல வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு ராட் இருக்கு, நீ வந்து இப்படி பிடிச்சி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ ஒரு யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து நிறைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால ஸ்பேஸ் போகும்போது வந்து அதுக்கான ஷூட் போட்டுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரை அதே அளவு கொடுக்குற மாதிரியான ஷூட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அங்க அந்த ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா தான். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? எம் எல் டி பவர் -2 டிவைட் பை எல் ஸ்கொயர். என்ன வரும்? எம் எல் பவர் -1 டி பவர் -2. எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கெல்லாம் டைமென்ஷன் சேமா வரும், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏதோ எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் டைமென்ஷன் சேமா இருக்கும். சிலதுக்கு வந்து என்ன டைமென்ஷனே இருக்காது. டைமென்ஷனே இல்லாததுல சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். நம்பர்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ், லாக், எக்ஸ்போனன்ட், இந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன் கிடையாதுன்னா 0 போடக்கூடாது, பாக்ஸ் போட்டு ஒரு 1 போட்டுருணும். ரேஷியோஸ், ரிலேட்டிவ்னு ஒரு ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தோம். ரிலேட்டிவ்னு வந்துச்சுனாவே மேலே என்ன குவான்டிட்டி இருக்கோ மேக்ஸிமம் கீழே அதே தான் இருக்கும். அப்போ ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா என்ன? அந்த டைமென்ஷன் கேன்சல் ஆகி நமக்கு டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கிறது வரும். சிலதுக்கு வந்து என்னன்னா யூனிட் இருக்கும், டைமென்ஷன் இருக்காது. ஆங்கிளுக்கு வந்து என்ன? ரேடியன் சொல்லுவோம், ஆனா டைமென்ஷன் கிடையாது. சிலதுக்கு வந்து பார்த்தோம்னா யூனிட் இருக்காது, டைமென்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு சில கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு சில கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். சிலதுக்கு வந்து சில கான்ஸ்டன்ட்ஸ்க்கு டைமென்ஷன் இருக்கும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு, அதுக்கு டைமென்ஷன் இருக்கும். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரிப்பீட்டட் இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா முன்ன யூனிட்ஸ் டைமென்ஷன்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். இப்பெல்லாம் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. இப்போ ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எழுதிட்டியா? அடுத்தது எனர்ஜி, ஒர்க். இப்போ ஒர்க், எனர்ஜினா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. இந்த மாதிரி எனர்ஜி எது வந்துச்சுனாலுமே, எனர்ஜிங்கிற டேர்ம் வந்துச்சுனாவே நமக்கு ஒரே இதுதான் வரும். அதுக்கு அடுத்தது ஒர்க்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப ஒர்க், எனர்ஜி எல்லாமே ஒண்ணுதான். அப்ப ஒர்க்னா என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோமா? ஃபோர்ஸ்னா என்ன? எம் எல் டி பவர் -2 இன்டு எல். அப்ப எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2னா ஒர்க். அப்ப அதே தான் எனர்ஜிக்கும். அப்ப இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா பாருங்க, எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 எழுதிக்கும். ஒர்க், எனர்ஜி எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி எங்க படிக்கிறோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டென்சிட்டி. சரியா? அதாவது 12 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பார்க்குறோம்ல, அது எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டினா என்ன? எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்.
ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு, அதான் வந்து என்ன சொல்றோம் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப எனர்ஜி டிவைட் பை வால்யூம். இப்ப எனர்ஜிக்கு வந்து mL²T⁻⁻2 இருக்கு, டிவைட் பை L3. டிவைட் பை L3 போட்டோம்னா அந்த L3 மேல வந்துச்சுன்னா என்ன வரும், L⁻−3 வரும். அப்ப m L⁻−1 T⁻−2 அதான் வந்து எனர்ஜி டென்சிட்டி. மொமெண்டம் அப்படின்னு என்ன சொல்லுவோம், P is equal to mv. மொமெண்டம் is equal to mass into velocity. இப்போ மாஸ்க்கு வந்து என்ன வரும், m வரும். வெலாசிட்டி v க்கு வந்து என்ன, L⁻⁻1. அப்ப mL⁻⁻1 இதுதான் வந்து மொமெண்டம்கான டைமென்ஷன். அப்ப ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னா L is equal to mvr இல்லாட்டி p into r னு சொல்லுவோம். மாஸ் m, v க்கு வந்து L⁻⁻1 L⁻⁻1. அதுக்கு அடுத்து r க்கு வந்து L. அப்ப என்ன ஒரு mL²T⁻⁻1 இதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம்கான டைமென்ஷன். ஆங்குலர் மொமெண்டம்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்ன, L is equal to I ஒமேகா. I அப்படின்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஐக்கு வந்து என்ன வரும், ஐக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, I is equal to mr². அப்ப இதுக்கான டைமென்ஷன் I is equal to என்ன வரும், நமக்கு mL² அப்படிங்கிறது வரும். இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு டைமென்ஷன். அப்ப இது வந்து என்ன வருது, mL². ஒமேகா அப்படிங்கிறது வந்து என்ன, நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2πν அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி 2π/t அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து என்னன்னா ஒமேகாவுக்கு டைமென்ஷன் வந்து இன்வர்ஸ் ஆஃப் த டைம் பீரியடா T⁻−1 அப்படின்ட்டு வரும். அப்ப அதை மல்டிப்ளை பண்ணிக்கும் T⁻−1. அப்ப என்ன வருது, mL²T⁻−1. அப்ப இந்த ஃபார்முலால பார்த்தாலும் mL²T⁻−1 தான் வருது, இதுல பார்த்தாலும் mL²T⁻−1 தான் வருது. எப்படி பார்த்தாலும் நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நமக்கு சேமா தான் வரணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன டைமென்ஷன் இருக்கோ ரைட் ஹேண்ட் சைட்லயும் அதே டைமென்ஷன் இருந்துச்சுன்னா தான் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். இதை ஒரு ஷார்ட் ட்ரிக்காவே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆங்குலர் மொமெண்டம் சொல்லும்போது உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கான டைமென்ஷன் சொல்லி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவுக்கான டைமென்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் வரும்போது நமக்கு மொமெண்டமுக்கும் சொல்லியிருக்கு. ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தாச்சு. ஆங்குலர் மொமெண்டம்க்கு அடுத்தது என்ன, G யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது எப்படி டைமென்ஷன் பார்ப்பீங்க, இது வந்து என்ன சொல்லுவோம், G அப்படிங்கிற சிம்பல். இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, இதுக்கு என்னன்னா F is equal to G into m1 m2 divide by r². G யோட வேல்யூ வேணும்னா என்ன பண்றோம், F into r² divide by m1 m. F அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் என்ன, mL⁻⁻2 அப்படியே மெமரைஸ் ஆயிடும். ஃபோர்ஸ்னா என்ன, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் m ஆக்சலரேஷன் L⁻⁻2. அதுக்கு அடுத்து r² L², m1 m2 இது ஒரு m இது ஒரு m, ஒரு m கேன்சல் ஆச்சு, இந்த m மேல போச்சுன்னா m⁻−1. L எத்தனை இருக்கு, L³ இருக்கு, T⁻−2. இதான் வந்து என்ன கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்கான டைமென்ஷன், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G. m⁻−1 L⁻3 T⁻−2, m⁻−1 L⁻3 T⁻−2, m⁻−1 L⁻3 T⁻−2. அதுக்கு அடுத்து யங்ஸ் மாடுலஸ். மாடுலஸ் எது வந்தாலும் சரி, எலாஸ்டிக் மாடுலே என்னென்ன இருக்கு, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் இல்லாட்டி ஷியர் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரெஷருக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன, யங்ஸ் மாடுலஸ்ல ஸ்ட்ரெயின் பார்த்தோம்னா சேஞ்ச் இன் லெங்த் டிவைட் பை ஒரிஜினல் லெங்த். அதே இது வந்து பல்க் மாடுலஸ்ல சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் வரும். மேல என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷன் தான் கீழே இருக்கும். அது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் இல்லை. அப்ப யங்ஸ் மாடுலஸ் Y is equal to ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இப்போ யங்ஸ் மாடுலஸ்ல எந்த மாடுலஸ் வந்தாலும் இதே ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் பர் ஏரியா சொன்னோம். இப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படின்னா என்ன, m L⁻−1 வருதா பாருங்க, ஃபோர்ஸ் பர் ஏரியா F/A. அப்ப mL⁻2 டிவைட் பை L² போட்டோம்னா இது வந்து என்ன வரும், mL⁻−1 T⁻−2 அப்படிங்கிறது வரும். இதான் வந்து என்னன்னா mL⁻−1 T⁻−2. இதான் வந்து என்னன்னா யங்ஸ் மாடுலஸ்க்கான டைமென்ஷன். யங்ஸ் மாடுலஸ்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே சேம் டைம், L⁻−1 T⁻−2. ஒரு சிலது வந்து என்னன்னா NCERT புக்லயே சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. சரி, புக்ல இருக்குன்னா அது எக்ஸாக்டா கரெக்டா இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. அது புக்ல இருந்தாலும் நீ வந்து என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாரு, அது கரெக்டா இருக்கணும். mL⁻−1 T⁻−2.
பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இது எப்படி நீங்க போடுவீங்க? frequency nu அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் த டைம் பீரியட் 1/t. அப்ப இதுக்கான டைமென்ஷன் என்ன வரும்? t பவர் -1 அப்படிங்கிறது வரும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா E is equal to h nu. இப்ப h என்ன E by nu. இப்ப நியூக்கு வந்து என்ன இப்பதான் பார்த்துருக்கோம் t பவர் -1 அப்படின்ட்டு. இந்த t பவர் -1 மேல வந்துச்சுன்னா t பவர் பிளஸ் ஆ மாறிடும். அப்ப m l ஸ்கொயர் t பவர் -1 இதான் வந்து என்ன Planck's கான்ஸ்டன்ட்கான டைமென்ஷன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இதுக்கெல்லாம் என்ன டைமென்ஷன்? எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷன் தான், டைமென்ஷனே கிடையாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? mu is equal to c by v. ஃப்ரீ ஸ்பேஸ்ல லைட்டோட வெலாசிட்டி என்ன? மீடியம்ல லைட்டோட வெலாசிட்டி. அப்ப மேலையும் வெலாசிட்டி கீழையும் வெலாசிட்டி கேன்சல் ஆச்சுன்னா என்ன? நமக்கு டைமென்ஷன் கிடையாது. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இது வந்து எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி டிவைட் பை ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டின்னு வரும். அப்ப அதுவும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்க்கு இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. பிளேன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிளுக்கு வந்து பார்த்தோம்னா டைமென்ஷன் கிடையாது. ஏன்? பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட் மட்டும்தான் இருக்கு, டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி சாலிட் ஆங்கிள், ஸ்டெரடியன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதுக்கு யூனிட் இருக்கு, டைமென்ஷன் கிடையாது. இதெல்லாம் வந்து என்னன்னா டைமென்ஷன்லெஸ் quantities. Refractive index, angle, angular displacement, theta, angular displacementனா என்ன வரும்? angular displacement எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, அதுக்கு அடுத்தது magnetic field, magnetic field, magnetic flux density, அதுக்கு அடுத்தது magnetic induction. magnetic field அப்படின்னா என்ன? அதுக்கு ஃபார்முலா வந்து b யோட வேல்யூ வேணும். இப்ப b யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பாருங்க. அப்ப f is equal to நமக்கு ஃபார்முலா என்ன? BIL sin theta அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். f is equal to BIL sin theta. அப்ப b வேணும்னா என்ன பண்றோம்? f divide by IL sin theta. இதுல ஃபோர்ஸ் f அப்படின்னா என்ன? ML t power -2 ஃபோர்ஸ். கரண்ட் I க்கு வந்து என்ன? A. L அப்படின்னா லெங்த் L தான். sin theta trigonometric ratio, sin theta cos theta tan theta எது வந்தாலும் சரி அது ரேஷியோ, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, அதுக்கு 1. அப்ப இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. அப்ப m L பவர் 0, L கேன்சல் ஆயிடுச்சு, L பவர் 0 t பவர் -2 A பவர் -1. இதான் வந்து என்ன? நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். நமக்கு வந்து என்ன? m L பவர் 0 t பவர் -2 A பவர் -1. m L பவர் 0 t பவர் -2 A பவர் -1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா என்ன சொல்லுவோம்னா, இதுக்கான ஃபார்முலா தெரியுதா உங்களுக்கு? F is equal to F by L is equal to mu naught by 2 pi into I1 I2 divide by the distance between them d. அப்ப இந்த mu naught வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. F into D divide by L into I1 I2. அப்ப F ஓட வேல்யூ வந்து என்ன? ml t பவர் -2. d க்கு வந்து என்ன வரும்? l. கீழே இந்த l வந்து என்ன? ஒரு l. I1 க்கு ஒரு a, I2 க்கு வந்து என்ன? ஒரு a. அப்ப இந்த l கேன்சல் ஆச்சு. அப்ப m l t பவர் -2 a பவர் -2. இதான் வந்து என்ன? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. அதே மாதிரி எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டிக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதுதான். F is equal to g into m1 m2 by r square பார்த்திருப்போம். ஆனா இங்க என்ன இருக்கு? F is equal to 1/4 pi epsilon naught into q1 q2 by r square இருக்கு. அங்க g-ங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கும், இங்க எப்சிலான் நாட்ங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, எந்த டைமென்ஷனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா மட்டும் டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எதுக்கு வேணாலும் டைமென்ஷன் ரெடி பண்ணிக்கலாம். எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு q1 q2 டிவைட் பை f into r square. பயாலஜி வந்து நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு போயிட்டு இப்போ ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். ஒரு கண்ணு தெரியாதவங்க யாருமே அடிபட்டு நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். அவங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனா வந்து என்னன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இல்லை. ஆனா ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாமே என்ன? நமக்கு தான் கண்ணு தெரியுமே, நம்ம என்ன ரோட பார்த்து பார்க்கணும், நம்ம எங்கேயும் பார்த்து. அப்ப கண்ணு தெரியாதவங்க என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க அதர் சென்ஸை யூஸ் பண்ணி போகும்போது வந்து என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா போவாங்க. இப்போ அந்த மாதிரி நீட் எக்ஸாம் போகும்போது என்ன, நமக்கு கண்ணு தெரியாத மாதிரி போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு போனோம்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு வந்துடும். ஒருத்தர் சொல்லி தரும்போது என்னன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். மொமெண்ட்ல வந்து என்ன பண்ணணும்னா, எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ முதல்ல அதை அக்செப்ட் பண்ணணும். ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லா இருக்கு, நம்ம என்ன ஊத்துனாலும் என்ன ஆகும்? அது கீழே ஓவர் ஃப்ளோ தான் ஆகும். ஒரு எம்டியா இருக்கிறதுல தான் நம்ம என்ன தண்ணி வேணாலும் ஊற்ற முடியும். ஆல்ரெடி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம பார்த்தோம்னா எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. எது தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, தெரிஞ்சது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு அக்செப்டன்ஸ், புரிஞ்சுக்கிறது, என்ன சொல்றாங்கிறது கேட்கணும். ஒருத்தர் காது கொடுத்தாவது கேட்கணும். ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் இங்க பேசிதான் ஆகணும், அது வேற வழி இல்லை.
ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம சொல்றதே கேட்கலன்னா நம்ம அவங்க கிட்டே போவோமா? ஆனா யார் நம்ம சொல்றதை கேட்கறாங்களோ அவங்க கிட்ட தான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் முதல்ல வந்துன்னா அதை கேட்கறதுக்கு பழகணும். இதுக்கு என்ன யூனிட் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்துச்சா? m⁻−1 l⁻³ t⁴ a². அதுக்கு அடுத்தது இந்த டேபிள் பாருங்க. இதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சேன். இதுல இது அது யூனிட்ஸ் அண்ட் அப்பெண்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்லா இதுவுமே வரும். அது இல்லாமல் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ங்கிற அந்த சாப்டர்லையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இது வந்து என்னன்னா ஒவ்வொரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டர்ல இது வந்து என்ன கிராவிடேஷன் சாப்டர். அந்த சாப்டர்ல வந்து பார்த்தோம்னா முடியும் போது இந்த சம்மரி போட்டிருப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. டோட்டல் சாப்டர் இந்த சாப்டரை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ், ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல 10 பாயிண்ட் இருக்கு. இந்த 10 பாயிண்ட் இந்த சாப்டரே ஓவரால் ஐடியா கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த டேபிள் வருது இல்ல, இதுல என்ன பிசிக்கல் குவான்டிட்டி, அதுக்கு என்ன சிம்பிள் இருக்கு, அதுக்கான டைமென்ஷன் என்ன, யூனிட் என்ன, அது ரிமார்க் போட்டு அதுல என்ன ரிலேஷன் இருக்கு, அதோட வேல்யூ என்ன, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒர்க் அவுட் பண்ணோம். என்ன m⁻−1 l⁻³ t⁻−2 யூனிட் பார்த்தோம் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம் ஸ்கொயர். இதோட வேல்யூவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, அந்த வேல்யூஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும். இதோட வேல்யூ என்ன 6.67 × 10⁻−11. அதுக்கு அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா, பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே என்ன யூனிட் வந்து ஜூல். ஜூல் அப்படின்னா என்ன, நமக்கு வந்து என்ன டைமென்ஷன் ml² t⁻−2. அதுக்கு அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா ஜூல் பர் கேஜி. இப்போ டிவைட் பை எம் போட்டுக்கோ, போட்டால் இந்த எம் இங்கே வராது, l² t⁻−2. அதுக்கு அடுத்து கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி யூனிட் வந்து பாரு மீட்டர்/s². அப்போ l⁻². அப்போ இந்த டேபிளை அப்படியே ஒரு நீட் எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருக்காங்க. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா இந்த டேபிள் அப்படியே இருக்கு. அப்போ நம்ம படிக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு புக்லையும் புக் பேக்ல இருக்கக்கூடிய இதில் வந்து இது ஏன் இந்த இது சூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஷஃபிள் பண்ணிட்டாங்க. எதுக்கு எது வரும், மேட்ரிக்ஸ் மேட்ச் டைப்ல ஒரு காலம்ல இது இருக்கு, இன்னொரு காலம்ல இது இருக்கு, ஆனா ஷஃபிள் ஆயிருக்கு. அப்ப எதோட எதை மேட்ச் பண்ணணும்? நம்ம ஸ்டேட் போர்ட்ல இருக்கிறதா என்சிஆர்டில இருக்கு, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. இதுல இருக்கிறதா அப்படியே டைரக்டா கேட்கறாங்க. அதனால என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. ஓகே, இதான் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி. இப்ப நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப லிமிட்டடா ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த டைமென்ஷன்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க, இதை பத்தி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா நமக்கு இருக்கிறது எவ்வளவு 79 அண்ட் எபோ இருக்கு. ஆனா நம்ம பார்த்துருக்கிறது எவ்வளவு பார்த்துருப்போம், ஒரு 20-25 பார்த்துருப்போமா. இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. டைம் கிடைச்சுன்னா மற்றதையும் ப்ராக்டிஸ் பண்ணு. அது உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாங்கிறது நமக்கு அதுலேயே இருக்கு. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதை பார்த்தது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்த்தோம். அதான் ரவுண்ட் ஆஃப் பண்றதுலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அது ரேராக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், எரர்ஸ் பார்த்தோம். எரர்ஸ்ல ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். அது எப்படி பார்த்தது நமக்கு, அது ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டது, அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம்.